Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல கால் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சூப் வந்து எடுத்துட்டு நம்ம தனியா அத மிச்சம் இருக்கிற காலை வந்து நம்ம குழம்பு வேணாலும் வெச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இது எப்படி க்ளீன் பண்றதுன்னு பார்க்கலாம். இது பாருங்க, இது எப்படி கடையில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து நல்லா தீயில கருக்குறதுனால இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு 1 hour வந்து நான் தண்ணியில ஊற வச்சிருக்கேன். இப்போ அதை எடுத்துட்டு நல்லா ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிங்க அப்படினா இதெல்லாம் வந்துடும். இந்த மாதிரி ஓரளவுக்கு அந்த black எல்லாம் போய்டும். இந்த மாதிரி சுத்தம் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 3 பீஸ் சின்னதாக இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். இது கூட நல்லா 1.5 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பாதி அரைச்சாச்சு. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுவும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டோம். அடுத்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ கால் சூப் செய்யறதுக்காக ஒரு குக்கர் சூடு பண்ணிக்கலாம். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கால் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி போட்டு நல்லா 10 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கிட்ட கால் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு 10 விசில் வச்சோன்னா தான் அது ஓரளவுக்கு வேகும். நம்ம எண்ணெய் நெய் எதுவுமே சேர்த்துக்கல. ஆனால் பாருங்கள், அந்த எலும்பு மஞ்சள் எல்லாம் நல்லா உருகி வந்திருக்கு. இப்போ இதை வந்து தனியாக நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இது நம்ம விசில் விட்டு அந்த டைம்லேயேவும் எடுத்து சாப்பிடலாம். நைட்டு வந்து சூப் இந்த மாதிரி விசில் விட்டு வச்சுட்டு அப்படியே குக்கரை க்ளோஸ் பண்ணி ஓவர் நைட் விட்டுருங்க. காலையில் இந்த எடுத்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்டாலும் சூப் வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், கால் சூப்பு ரொம்ப மணமாக இருக்குது. ரொம்ப காரமெல்லாம் இல்லை. நம்ம பெப்பரை மட்டும் சேர்த்துக்கிட்டதுனால சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா மறக்காமல் vgmdiariesக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.